கோகிலா அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை ஆயிடுமாமா? அம்மா, உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே யமுனா. ஒருவேளை நீ உன் புருஷ வீட்லயே சந்தோஷமா இருந்திருப்பியோ? என்னம்மா நீ? உன் கூட இருக்கும்போதுதான் நான் நிம்மதியா இருக்கேன். அங்க ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேனேம்மா. ஆனா உன் மாமியார் இப்படி பேசுறாங்களேடி. அவங்க அதுவும் இல்லாம வெற்றி ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாருமா. கோவத்துல அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதுவும் வாஸ்தவம் தான் யமுனா. ஆமாமா, தயவு செஞ்சு அங்க வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுமா, ப்ளீஸ்மா. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்ளோ யோசிக்கிறியேமா நீ. ஆனா உன் புகுந்த வீட்டுல உன்னை புரிஞ்சுக்கலையேம்மா. மா, அதே நினைச்சிட்டு இருக்காதம்மா. நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? வாமா. வா. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? வெற்றி, இத புடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, இவ்வளவு நேரம் கோவில்ல என்னம்மா பண்ண? ஏய், வர வேண்டாமாடி. வா. சரி வா. அட வாங்க தம்பி. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தோம். ஆமாமா, அடுத்த வாரம் மாமா அத்தைக்கு 25வது வருஷம் கல்யாண நாள். வெள்ளி விழாமா, குடு. நல்ல சிறப்பா கொண்டாடணும். அதுக்கு ஒன்னு அழைச்சிட்டு போலாம் தாமா வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, முதல் பத்திரிகை உங்களுக்கு தாம்மா. நீங்க கண்டிப்பா யமுனாவையும் துர்காவையும் கூப்பிட்டு குடும்பத்தோட வந்துடணும். நிச்சயம் வரேன்பா. யமுனா, கண்டிப்பா நீங்க வந்துடணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் வராம இருப்பேனா? அது சரிம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. இல்லன்னு பண்ணிருப்பா. பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். நல்ல வேலை, தப்பிச்சோம். பரிமாறன்னு உங்ககிட்ட சொன்னனா? எனக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிட எனக்கு தெரியாதா? தெரியாம தான் கேக்குறேன். இல்ல நீ பரிமாறினாதான் எனக்கு இந்த வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லாம சொல்றியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல அத்தை. எனக்கு பரிமாறுற மாதிரி நீ டிராமா பண்ணா நான் அப்படியே உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல உங்ககிட்ட பேசுவேன் நினைச்சியா? மறக்க மாட்டேன்டி. நீ பண்ண எதையுமே நான் மறக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா இது? அவ சாதாரணமா தானே பரிமாறிட்டு இருக்கா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? உன் வேலையை பார்த்துட்டு நீ சாப்பிடு. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் நீ வச்சுக்காத. என்ன ரங்கநாயகி, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் சத்தம் போடுறது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியுதுல்ல. இங்க நடக்கிற மத்த விஷயம் எதுவுமே உங்க கண்ணுக்கு படல. எல்லாத்தையுமே நல்லா பேசி வச்சு டிராமா பண்ணிட்டு என் பையனை எனக்கு எதிராவே திருப்பி விட்டா இவ கையால பரிமாறி நான் சாப்பிடணுமா? ஏங்க, அவளை ஒண்ணு தாழ்ந்து போயிடலாங்க இந்த ரங்கநாயகி. ரங்கநாயகி, தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காது.
அம்மா நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதை மறந்துடுங்க. எப்படிடா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? மறக்கிற மாதிரியா 2 பேரும் காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? இவளை பார்க்கும் போதெல்லாம் இவனை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டதா தான் எனக்கு தோணுதுடா. ரங்கநாயகி, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுமா. வெற்றியும் சக்தியும் நம்ம வெள்ளி விழாவை கொண்டாட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் கேட்டனா இல்ல நான் கேட்டனா உங்ககிட்ட? எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க, இல்ல நான் தான் உங்க முன்னாடி வந்து நின்னனா? உங்களுக்கா தோணுச்சு, நீங்களா பண்ணீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நானும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல என் நிலைமை ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தானே இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. இல்ல வெற்றி, இது சரிப்பட்டு வராது. இவ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா இப்படி ஒரு ஃபங்க்ஷனே தேவையில்ல. இவ இப்படி கோவமா இருக்கும்போது வெள்ளி விழா வச்சா நல்லா இருக்காதுடா. தேவையில்ல. சரண்யா, என்னை கூட்டு போ. சந்தோஷமாடி உனக்கு? இந்த வீட்டுல எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா நிம்மதியா இருக்கணும். உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி. சக்தி, இங்க பாரு, அம்மா கோவப்படுற காரணமே வேற. நீ கவலைப்படாத சக்தி. எப்படி நீ கவலைப்படாம இருக்க முடியும்? நான் இப்போ என்ன பண்ணேன்னு அத்தைக்கு இவ்வளவு கோவம் என் மேல? நான் பரிமாறினது தப்பா? என் கையால சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? இத்தனைக்கும் எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு நான் வெற்றி சொன்னதையும் மீறி நான் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சக்தி, அம்மா கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. கோவத்துல இருக்கட்டும் அண்ணி, அவங்க கோவத்திலே ஒரு நியாயம் இருக்கு, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கையில சாப்பிட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அவங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே சக்தி. அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் அதானே அண்ணி. ஏய் சரிடி, இப்ப எதுக்கு கவலைப்படுற? எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்டி. உன்ன மாதிரி என்னால இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். அது கூட உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கே தெரியும்ல, அம்மா நம்ம மேல ஏதோ கோவத்தில் இருக்கனால அப்படி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சக்தி. நான் பரிமாறினா அது ஒரு தப்பா? நீ எப்படி இத பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ற? அவங்களுக்காக நான் என்னுடைய கனவையை தூக்கி எறிய தயாரானவன்னா நீ சொன்னதானே நான் மாறினேன். அதையெல்லாம் அத்தை மொத்தமா மறந்துட்டாங்களா? வேண்டாம் வெற்றி, இதுக்கு மேல நாம இத பத்தி பேசினா எனக்கும் உனக்கும் சண்டை வந்தாலும் வந்துடும். மனசு சரியில்லாதப்போ பேசாம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய் நில்லு, எங்கடி போற? வேண்டாம் வெற்றி, நான் திரும்பவும் உங்க அம்மா கண்ணில் பட்டா அவங்க கோவத்துல என்னை திட்டினாலும் திட்டுவாங்க. அதை பார்த்து அவங்க பக்கம் பேசுறதா என் பக்கம் பேசுறதான்னு நீ ஒரு முடிவெடுக்க முடியாம நீயும் கஷ்டப்படுவ. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் ரூம்குள்ளே இருந்துக்கிறேன். ஏய் யார் சொன்னா உன்னால கஷ்டம்னு? உன்னால இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. இங்க பாரு, இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் அடைஞ்சு கிடக்க வேண்டாம். என் கூட வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம்.
ஏய் உங்ககிட்ட தாண்டி பேசுறேன், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா வெளியே போலாம். வெளியே வா. இந்த நேரத்துல எங்க போறோம்? இங்கதான் போறோம்னு எதுவும் இல்லாம, எந்த கட்டுப்பாடும் இல்லாம நைட் நேரத்துல நீ ஊர் சுத்தி இருக்கியா? சும்மா ஊரை சுத்துறதா? ஆமா, சுத்தி இருக்கியா? இல்ல. இப்ப அப்படி போய் ஊரை சுத்திட்டு வரலாம் வா. கண்ணுல படுறதெல்லாம் பூரா வாங்கி சாப்பிடலாம், செம்ம ஜாலியா இருக்க போறோம். வேண்டாம் வெற்றி, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. ஏய், நான் தனியா போய் என்னடி பண்ண போறேன்? போறதே உனக்காக தானே. நீ தூங்கலாம் வேண்டாம், என் கூட வா. என்ன பாக்குற? இப்ப நீ வர. டேய், ஏன்டா இப்படி படுத்துற? அப்படியா? அதையும் தான் பாத்துருவோமே, வா. என்ன சாமி இங்க நிக்கிறாரு? சாமி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? எதுவானாலும் தயங்காம கேளுங்க, நான் செய்யறேன். சீக்கிரமே கல்யாண நாள் வருது, எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். சாமி, எனக்கு கல்யாண நாள் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நடக்கிறது எல்லாமே மனுஷங்களால நடக்கிறது இல்லம்மா, அந்த கடவுளால நடக்கிறது. உனக்கு நடக்க போற வெள்ளி விழா கூட அந்த இறைவனுடைய சித்தம்தான். ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்த வெள்ளி விழா நிச்சயம் நடந்தே ஆகணுமா. அப்படி நடந்தா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல ஆர்வமே இல்ல சாமி. 1008 பிரச்சனை என் பையன் தான் எடுத்து செய்யறான். நான் கூட அவன் கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவன் செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நீ இது வேண்டான்னு சொல்லாதம்மா. இந்த வெள்ளி விழா நடக்கிறது உங்களுக்கு நல்லது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, சொல்லுங்க சாமி. ஒருவேளை இந்த வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும். என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, ஒரு விஷயத்த பண்ணாம இருந்தா தப்பு இல்லை. ஆனா பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதுல தடங்கள் வந்தா அது நல்லது இல்லைம்மா. அப்படி எதுவும் தடங்கள் வருமா சாமி? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி அதை நீ நடத்தி காமி. இல்லைன்னா உங்க குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இதை சொல்றதுக்காக தாம்மா அந்த கடவுள் என்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோ. இந்த வெள்ளி விழாவை செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. முறைப்படி செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். முறைப்படின்னா என்ன முறைப்படின்னு எனக்கு புரியல சாமி. சொல்றேம்மா, வீட்டில் முதல்ல எல்லாரும் காப்பு கட்டுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த காலத்தில் செய்கிற சம்மந்தி மரியாதையும் செய்ய சொல்லுங்க. சம்மந்தி மரியாதைன்னா என்ன சாமி? இந்த மாதிரி வெள்ளி விழா சமயத்தில் உங்கள் சம்மந்தி கோவிலில் ஓமம் வளர்த்து பூஜை செய்து அந்த கலச நீரை கொண்டு வந்து உங்கள் 2 பேர் மேலேயும் தெளிக்கணும். அப்படி தெளிச்சா வெள்ளி விழா சிறப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை. அப்புறம் வீட்டில் காப்பு கட்டின பிறகு வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வெளியூர் போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால கூட இந்த விழா தடைப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்க சாமி. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்க. எந்த தடை வந்தாலும் அதையும் தாண்டி எப்படியாவது இந்த விழாவை நடத்தி காமிங்க. ஓம் சக்தி. கடவுளே, இதென்ன சோதனை?
இந்த வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி வெள்ளி விழா சமயத்துல உங்க சம்பந்தி கோவிலில் ஓமம் வளர்த்து பூஜை செய்து அந்த கலச நீரை கொண்டு வந்து உங்க 2 பேர் மேலேயும் தெளிக்கணும். அப்படி தெளிச்சா வெள்ளி விழா சிறப்பா நடக்குங்கிற நம்பிக்கை. ரங்கநாயகி, ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி, என்னங்க? நான் கூப்பிடுறது உனக்கு காதுல விழலையா? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, வெள்ளி விழாவை நடத்துறது உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுடலாம். அதுக்காக இப்படி கோபமாலாம் இருக்காது. சரி, நடந்த எதையும் உன்னால ஜீர்ணிக்க முடியலங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இப்போ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நினைக்கிற? தப்பு இல்லை, விடு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சரி, நான் வெற்றியை கூப்பிட்டு வேணான்னு சொல்லிடுறேன், புரியுதா? வெற்றி, டேய் வெற்றி, சொல்லுங்கப்பா. டேய் உங்க அம்மா என்ன நினைக்கிறானா? ஏங்க வெற்றி, நீ ஆசைப்பட்டபடியே விழா நடக்கணும். நிச்சயம் நடக்கும் அத்தை. அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபங்க்ஷனை செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி இதை செஞ்சாகணும். நாளைக்கு நம்ம வீட்ல காப்பு கட்டுற விழா நடக்கணும். காப்பு கட்டியாச்சுன்னா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. சரிம்மா, அப்படியே செஞ்சிருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சம்மந்தி பூஜை செஞ்சு எங்களுக்கு மரியாதை செய்யணும். அதை பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. எதுவா இருந்தாலும் நான் எங்க அம்மாவை செய்ய சொல்றேன். கோயில்ல பூஜை செஞ்சு கலச நீரை கொண்டு வந்து எங்களுக்கு உங்க அம்மா தெளிக்கணும். இதுதான் ஐதீகம். இதெல்லாம் நடந்தா நல்லது. இதுல என்ன இருக்கு அத்தை? எங்க அம்மா கண்டிப்பா செய்வாங்க. அப்புறம் வெற்றி, ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. கடைசி வரைக்கும் நின்று அதை செஞ்சு முடிக்கிறது தான் கஷ்டம். நீங்க தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன தடங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் உறுதியா நின்று இதை சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரிங்க. சரிப்பா வெற்றி. சரி. சம்மந்தி பூஜை செஞ்சு எங்களுக்கு மரியாதை செய்யணும். அதை பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். ஏய், அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? ஃபங்க்ஷனை நடத்துங்கன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னல நேத்து. அதே மாதிரி இப்ப நடந்துருச்சா? ஏய், நேத்து நீ சொன்னதுனாலதான் உங்க அம்மா இப்படி சொன்னாங்கன்னு ரொம்ப பேத்திக்காத. அது வேற இது வேற, ரெண்டுக்குமே சம்பந்தம் கிடையாது. அடிப்பாவி, நேத்து வரைக்கும் முகத்தை எப்படி தூக்கி வச்சிட்டு இருந்த நீ? ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து உன்னை எப்படி கூல் பண்ண? இப்ப கொஞ்சம் நார்மல் ஆனதோ உடனே கலாய்க்கிறீல? கலாய்க்க தானே உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். வெற்றி,
நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ம். அத்தைக்கு 1000 கோவம் இருந்தாலும் சம்மந்தி பூஜை செய்ய எங்க அம்மாவை வர சொன்னாங்கல்ல, அதுக்காக தான். என்ன காரணமா வேணா இருக்கட்டும், ஆனா நீ சந்தோஷமான இல்ல, அதுதான் எனக்கு வேணும். என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லன்ற, ஆனா பக்கத்திலே வந்துகிட்டு இருக்க. நீ விலகி போக வேண்டியதானே? நீதான் போக விட மாட்டேங்கிறிய. ஏன் சக்தி, என் செல்லம்ல